ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தை. இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 121 அதிகாரம் 1 வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் பின்பற்ற வேண்டிய அழகான வழிமுறை இதல்லவா? நமக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் அல்ல, அல்லது மற்ற மனிதர்களிடத்திலிருந்தும் அல்ல, பரத்திலிருந்து வரும்படியான ஒத்தாசை. அது உனக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய பர்வதம் யார்? தேவன் மாத்திரமே. அவர் கொடுப்பார் என்றால் அது நிலையானது. 8ஆம் வசனத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதக்காரனின் நம்பிக்கையை இங்கு பார்க்கிறோம். அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகளே மனிதர்களை நாம் நோக்கி பார்ப்பதாலே மனிதர்களை சார்ந்து வாழ பார்க்கின்றோம். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் மனிதன் ஒரு கருவி மாத்திரமே. ஆனால் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கீழே தள்ளப்பட்டு விடுவேனோ என்று எண்ணலாம். ஆனால் நிச்சயமாக அவர் உன்னை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற வேளையில் தம்முடைய ஒத்தாசையை அனுப்பி வழி நடத்துவார் என்பதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம். சாத்தான் அநேக வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகங்களையும் அவிசுவாசங்களையும் ஏற்படுத்துவான். ஆனால் அவனுக்கு செவி கொடுக்காதே. நீ விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நீ அறிந்திருக்கவில்லையா? அவளும் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வழியாய் கடந்து போனார். ஆனால் தான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை அறிந்திருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் அவரோடு கொண்டு இருக்கும் தொடர்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் வாழ்க்கை அழகாக தேவன் வழி நடத்துவார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. ஆமென்.